GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. இவங்களால் நேரடியாக அவங்கள தாக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் கூலிப்படையை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட இவருக்கு யாரை சொல்கிறாங்களோ இவருக்கு யார் எதிரியோ அவரை போய் போட்டு தள்ளிடுறாங்க. ஆக இறந்து போனவருக்கும் அதை கொலை செஞ்சவருக்கும் முன்பகை எதுவும் கிடையாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பிரச்சனையும் எதுவும் கிடையாது. ஆனால் பணத்துக்காக செய்யக்கூடியதுதான் கூலிப்படை. அவங்களுடைய மோட்டிவ் என்னவா சார் இருக்கு? பணம் 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 பணம். அந்த காலத்தில் உள்ள சினிமாக்கெல்லாம் தவறு செஞ்சால் அந்த ஒரு வில்லன் இருப்பார், கதாநாயகன் இருப்பார், தவறு செய்கிறவர் கடைசியில் போலீஸ் கைது பண்ணும், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க, தண்டனை கிடைக்கும். ஆனால் இப்போ யாரை கதாநாயகனை கேட்டாங்கன்னா கஞ்சா விற்கிறவன், பவுடர் விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், அப்புறம் ரவுடி, கொலகாரன், கொள்ளைக்காரன், இவனை தான் கதாநாயகனை கேட்டாங்க. அவனும் கூட காவல்துறையால் கைது செய்யப்படான்னு கிடையாது. இவனுக்கு யாரை பிடிக்கலையும் அவனை தலை துண்டா விட்டு. சென்னையில் எத்தனையோ காலேஜ் இருக்குது. ஆனால் பச்சை பாஸ் காலேஜ்னா ஏன் அங்கே பிரச்சனை நடக்குது? அவங்க எந்த ஏரியாவிலேருந்து வராங்களோ அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஊரில் உள்ள அந்த ரவுடித்தனம், அந்த மாதிரி பிரச்சனைகள், அங்கே ஒரு டான் ஒருத்தன் உருவாகிறது, ஒரு ரவுடி உருவாகிறது, இதெல்லாம் மற்ற அவங்க பார்த்து அவங்க மனசு தவறு செஞ்சால் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. ஜெயிலுக்கு போனால் அங்கே இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, அவங்க கூட இவங்க பழகக்கூடிய சூழ்நிலை. அங்கே பாருங்க, ஜெயிலுக்குள்ளேயே கொலைலாம் நடக்குது. இந்த டீம் ஒரு டீம், அது ஒரு டீம், இது ஒரு பிளாக்ல இருக்கும், அது ஒரு பிளாக்ல இருக்கும். ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வரையில் வந்தால் கூட அடிச்சுக்குவானுங்க, கோர்ட்டுக்கு வந்தாலும் கூட அடிச்சுக்கிறாங்க, அங்கேயே கொலை பண்ணுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் மேலே கொலை பண்ணுறாங்க. அதாவது இந்த ரவுடித்தனம் ரொம்ப அதிகமாக. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு மேலே படிக்க முடியாது, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கையே போச்சு. கேஸு, ஒவ்வொருத்தருக்கும் கொலை கேஸு, வெட்டு கேஸு, நிறைய கேஸு. அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கேருந்து துரத்தப்பட்டு அவன் இங்கே சென்னையை நோக்கி வரான். வட சென்னையில் ஒரு ரவுடி 45 கொலை பண்ணாங்க. ஒரு கொலை பண்ணி உள்ளே போகிறான், வெளியே வரான், திருப்பி அடுத்த கொலை பண்ணுறான். இப்படி 45 கடைசியில் என்கவுண்டர்லாம் சுட்டு பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, போதை ஸ்டாம்பு, போதை சாக்லேட்டு, கஞ்சா சாக்லேட்டு, அப்புறம் கஞ்சா கேக்கு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து இளைஞர்களை கெடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டா விட முடியும். அதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க, NDPS ஆக்ட். அந்த NDPS ஆக்டில் வச்சிருந்தாலே தண்டனை, எவ்வளோ வச்சிருந்தாலும் தண்டனை, 10 வருஷம் தண்டனை, 5 லட்ச ரூபா அபராதம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்தது. இப்போ எவ்வளோ வச்சுக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி தண்டனை. C கேட்டகரி அப்படிம்பாங்க. அவனுக்கு இந்த கேங்லேயும் இருக்க மாட்டான், கடையில் போய் தான் பிரச்சனை பண்ணுவான், காசு கொடுக்க மாட்டான், ரோட்டில் குடிச்சு போட்டு கலடா பண்ணுவான், இண்டிவிஜுவலாக தகராறு பண்ணுவான். அவன் C கேட்டகரி. அது போக ஒரு கேங் 4-5 பேர் போய் ஒரு இடத்துல அடிக்கிறானுங்க, வெட்டுறானுங்கன்னா அந்த மெம்பர் ஆஃப் த கேங் அவன் B கேட்டகரி. அந்த லீட் பண்ணி கூட்டு போனால அவன் A கேட்டகரி. A+ ஒரு கேட்டகரி இருக்கான். இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது ஒழிக்கப்படும். கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது. பொதுமக்கள் நிம்மதியாக இருக்கணும்னா, சட்டம் ஒழுங்கு நிம்மதியாக இருக்கணும், பாதுகாக்கப்படணும், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். இந்த ரவுடிகள் மேலே கடுமையான நடவடிக்கை. சார் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு, இந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு நிறைய கேள்விகளும் மக்களுக்கு எழுந்திருக்கு சார். முதலில் இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு காவல்துறையோட விசாரணை சரியான கோணத்தில் தான் போயிட்டுருக்கு. அந்த சம்பவம் நடந்து ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 8 பேர் சரணடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. காவல்துறை கைது பண்ணணுன்னு சொன்னாங்க. சரணடைஞ்சவங்களை கூட கைது பண்ணிக்கலாம், நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள விசாரிக்காங்க காவல்துறை. விசாரித்தப்போ அவங்க தான் ஸ்பாட்டில் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் காவல்துறை இவங்க 8 பேரையும் அரெஸ்ட் காட்டுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு 3 பேரையும் இதில் கூட இருந்தாங்க, 3 பேர் பின்னணியாக இருந்தாங்க, 3 பேரையும் கைது பண்ணுறாங்க. ஆக 11 பேர் கைது பண்ணி அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியாச்சு. அதுக்கப்புறமா அவங்கள ஃபர்தர், அதாவது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட வாக்குமூலங்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க. அந்த 11 பேரையும் கஸ்டடி எடுத்ததில் ஒருத்தர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீதி 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் இறந்து போனவங்களுடைய வாக்குமூலமும் சேர்ந்து 11 பேருக்கு வாக்குமூலம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த 11 பேரோட வாக்குமூலத்தையும் 2 இண்டிபெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் 2 தனிப்பட்ட சாட்சிகள் முன்னிலையில் வீடியோகிராஃப் பண்ணி அவங்க சொன்னதை இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் விசாரித்து அவங்க அந்த 5 நாள் கஸ்டடி முடிஞ்சு ஒருத்தர் இறந்து போயிட்டார். அதுக்கு நீதிமன்ற, அதாவது நீதிபதி விசாரணை பண்ணி அவங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அது பேரலாக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அது வேறு. இந்த 10 பேரை திருப்பி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஃபர்தராக கைது பண்ணுறாங்க. யாரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா, ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட். அவர் மலர்கொடின்னு ஒரு அட்வொகேட்டு
தோட்டம் சேகரோட 3வது மனைவி. அவங்க அட்வொகேட்டாக இருக்கல, அவங்களுக்கு ஜூனியராக இருக்காப்புல. அவங்களோட பையனுக்கும் இவன் கிளாஸ்மேட்டு. அவருக்கு காரு டிரைவராகவும், அதாவது அவங்க குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கி போகிறாங்க. அவரை விசாரித்தப்போ தான் அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரித்தப்போ தெரியுது என்ன விஷயம் அப்படின்னா, இதில் சம்மந்தப்பட்ட அருள் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு வேண்டப்பட்டவர். இவர் அட்வொகேட்டு, அவர் அட்வொகேட்டு. அந்த வகையில் வேண்டப்பட்டவர். சதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மீன்ஸில் அவர் தெரிஞ்சிருக்கார் அருள். அப்போது அருள் வந்து இந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் வந்து பழி வாங்குறதுக்காக எங்கள் ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மலர் கொடிக்கிட்ட சொல்கிறாரு. அவங்களுக்கும் இதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாரும் ஒரு உதவி செய்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி இதே இந்த அட்வொகேட் ஹரிஹரன் அவர் வந்து அஞ்சலைன்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷோட அவங்களையும் கான்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க மீன்ஸில் சில உதவிகளை வாங்கிக்கிறாங்க. அது போக சம்பவ செந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க, அவரும் இவருக்கு பழக்கம். இவர் வந்து எப்படின்னா தென் சென்னையிலேருந்து இப்போ வட சென்னைக்கு வந்துட்டார், தமாக கட்சியில் இருக்கிறார். அவர் வந்து சம்பவ செந்திலையும் பார்த்ததாகவும் அவர் மூலமாக காசு வந்ததாகவும் அந்த காசையும் வந்து இவங்களுக்கு மடமாற்றி விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவ செந்தில் தேடிட்டு இருக்காங்க. அவர் கூட இருக்கக்கூடிய சிவான், அவரும் ஒரு அட்வொகேட்டு. இந்த வழக்கில் இது வரைக்கும் மொத்தம் 5 அட்வொகேட் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இறந்து போன அவர் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு அட்வொகேட்டு. இதில் வந்து அக்யூஸ்டாக வரவங்களும் ஒரு 5 பேர் அட்வொகேட்டாக இருக்காங்க. சிவகுருநாதன் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரு தான் வந்து சம்பவ செந்திலுக்கு பணம் வாங்கி கொடுக்குறவர், மாமூல் வசூல் பண்ணி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து விசாரிக்க போன எஸ்ஐ மிரட்டாக இருந்தால் அந்த கேஸ்லேயும் இன்றைக்கி அவர் அரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அஞ்சலை அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 17 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல அந்த முதல்ல சரண்டர் ஆனாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நேரடியாக வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிய வருது. போலீஸார் இன்னும் ஃபர்தராக விசாரிச்சிட்ருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட மற்ற எல்லாரையும் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதை விசாரிப்பாங்க. இது போக இன்னும் ஹரிதரன் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு, அவர் மூலமாக தான் இவங்க சரண்டர் ஆனாங்க போல. மர்டருக்கு அப்புறம் போய் அவர் முன்னால் வச்சு தான் இந்த ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க சம்பவ இடத்துல இந்த உள்ள ரெக்கார்டிங்லாம் ஆனது. அந்த ஃபோனை பக்கத்தில் இருக்குது. அவர் வந்து கடம்பத்தூர்னு நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் உள்ள ஏடிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு அட்வொகேட் அவர் என்ன ஐடியா பண்ணி இதை வந்து பக்கத்தில் வெங்கத்தூரில் ஓடக்கூடிய குசஸ்தலை ஆற்றுல தனியாக போட சொல்லிட்டாரு. போட்டாங்க. இப்போ அதை ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணதோட பெரிய சாமர்த்தியம் என்னென்னா, அதில் என்னென்ன தரவுகள்லாம் இருக்கோ அதையும் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இவங்க யார்கிட்ட பேசினாங்க, எப்போ பேசினாங்க, யாரெல்லாம் தொடர்பு கொண்டாங்க, எல்லா விஷயங்களையும் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். இப்போது சம்பவ செந்தில் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இன்னொரு பெரிய ரவுடி ஆயுள் தண்டனை பட்டு உள்ளே இருக்கிறாரு வேலூர் ஜெயிலில். அவரும் ஆம்ஸ்ட்ராங் ஃபோனை அவரோட கால் டீட்டெயில்ஸை பார்த்தப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ரவுடி தான் விட்டு பேச தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன பிரச்சனைனா, அவரோட பையன் அவரும் அட்வொகேட்டு, அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஏதோ பணம் கேட்டதாகவும் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட, அதில் கான்ட்ராக்டர் சப்போர்ட்டாக இவர் போனதாகவும் அதனால் மெட்டதாகவும் எல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் எதுவுமே காவல்துறை வந்து ரிவீல் பண்ணலை. எல்லாம் இவங்களாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதை வச்சு தான் இப்போ இது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அந்த ஹரிதரனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த ஃபோனை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அஞ்சலை அவங்க அக்கௌண்ட்டு அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு சொல்லி அவரோட அக்கௌண்ட் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அவங்க பேரில் ஏற்கனவே வந்து கந்துவட்டி கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸ்லேயும் அவங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து செல்ஃபோன்ஸ் ஒரு 6-7 ஃபோன் சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டான லைனில் போயிட்டுருக்காங்க. ஸோ சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பவ செந்தில் பெயர் அடிப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நாளாகவே அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, தலைமறைவாக அவர் இருக்கார். அப்போது இந்த கேஸ் மூலயமா அவரை பிடிக்கிறதுக்கு போலீஸார் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வியூகத்தையும் ஒரு பார்வையும் அவங்க சொல்கிறாங்க இல்லையா சார்? அவருக்கு மாமூல் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய சிவகுருநாதன்கிற வக்கீலை மாத்தூரில் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் எந்த கேஸில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் செந்திலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குரூப் ஒரு 13 பேரும் சேர்ந்து அங்கே ஒரு கான்ட்ராக்டரை புதுவனார்பேட்டில் மிரட்டதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை என்னென்ன பண்ணணுமோ, இவங்களை எப்படி எப்படி லாக் பண்ணணுமோ அதுக்குள்ள இதெல்லாம் இந்த வழக்கு மட்டும் இல்லை. இப்போ அஞ்சலை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கந்துவட்டி கேஸில். இப்போ அதுலேயும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த இவரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, சிவா குருநாதன் என்கிற சிவா, அவர் வந்து நேற்று அவர் வீட்டில் 9 லட்ச ரூபா பணம் இருந்திருக்கு.
அவரும் அக்கௌண்ட் மூலமாக தான் பணத்தை சம்பவம் செஞ்சதுக்கு அவருக்கு அனுப்பிச்சி விட்றாரு, வசூல் பண்ண பணத்தை. அவரை இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எஸ்ஐயை மிரட்டினதா, ஏற்கனவே ஒரு கேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட பணம் கிட்டேன், அதில் எஸ்ஐயை மிரட்டினதா சொல்லி அந்த வழக்குலையும் இப்போ இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு செயின் லிங்க் தான். ஆமாம், அதாவது எல்லாரும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு அரெஸ்ட் பண்ணோங்கிறது அவங்க வந்து அறிக்கையாக கொடுக்கல. ஆனால் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுங்கிறது இந்த ரிப்போர்ட்டை வந்து நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணதான் நீதிமன்றத்தில் நீதிபதி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணோம்னா என்ன காரணம், இந்த கொலையில் இவர் என்ன சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நிச்சயமாக அதில் தெரியப்படுத்தும். இப்போ ஒரு பகை, பல நாள் முன்விரோதம் அப்படின்னு இருக்கும்போது சம்மந்தப்பட்டவர்கள் நேரடியாக ஒரு கொலை விஷயத்தில் இறங்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் கூலிப்படையை வச்சு கொலை செய்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன சார்? ஏன்னா ஒரு கொலையை இவங்க முன்விரோதம் காரணமாக இவங்களே செய்கிறாங்க அப்படிங்கிறது வேற இல்லையா? அதாவது ஏங்கிறவர் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர்னு வைங்க, பி வந்து அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவர். இப்போ ஏ போய் பிஏ கொண்டால் அது பகை தீர்க்கக்கூடியது. ஆனால் சிங்கிற கூலிப்படை அவங்க என்கேஜ் பண்ணுறாங்க, இவங்களால் நேரடியாக அவங்கள தாக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் சிங்கிற கூலிப்படையை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க வந்து சம்மந்தப்பட்ட இவருக்கு யாரை சொல்கிறாங்களோ, இவருக்கு யார் எதிரியோ அவரை போய் போட்டு தள்ளிடுறாங்க. ஆக இறந்து போனவருக்கும், உதாரணம் மாடணும் வைங்க, இறந்து போனவருக்கும் அதை கொலை செஞ்சவருக்கும் முன்பகை எதுவும் கிடையாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பிரச்சனையும் எதுவும் கிடையாது. ஆனால் பணத்துக்காக செய்யக்கூடியது தான் கூலிப்படை. அப்போ இந்த கூலிப்படை எப்படி தான் சார் கட்டமைக்கப்படுது? இந்த மாதிரி ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து கூலிப்படையாக மாற்றுறாங்களா, இல்லை எப்படி அது ஃபார்ம் ஆகுது? அதாவது முதல்ல நம்ம சமூகம் தான் மெயினாக காரணம். சமூக அமைப்பு எப்படின்னா, சமூக அமைப்பு வந்து கூலிப்படையை உடனே அவங்கள உருவாக்கி விடலை. அதாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டில் கூட சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை விளைப்பதிலே அப்படிம்பாங்க. தாய் தன்னோட குழந்தைய வந்து, எந்த தாயும் வந்து தான் பையன் வந்து ரவுடி ஆகணும், கொலகாரன் ஆகணும், திருடன் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக வளர்த்து நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விதமாக வளர்த்து அவனோட நடவடிக்கைகளை கண்காணித்து கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவன் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகள், அது சென்னை மாதிரி நகரத்தில் கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க, தாயும் தகப்பனும். அப்போ அந்த குழந்தை வந்து அவங்க யாராவது சொந்தக்காரங்க பேரில் வேறு யாராவது ஆயா ஒப்படைக்கப்படுது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து எது தவறு எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் அது வளருது. இவங்க வேலைக்கு போய்ட்டு வந்தோடனே அதுக்கப்புறமும் குழந்தை என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு இவங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா இவங்களும் டயர்டாகிடுறாங்க. ஸோ அது ஒரு ட்ராக்கில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வளர்கிறப்போ இன்றைக்கி இருக்க சமூக வலைகளில் பாருங்கள், டாம் அண்ட் ஜெரி, அதில் என்ன இருக்கு, வன்முறை. டாமும் ஜெரியும் விளையாட்டுக்கு அடிச்சுக்கிட்டாலும் ஆனால் விரட்டி அடிக்கிறாங்க, மாறி அடிக்கிறாங்க. அப்போ அந்த அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வன்முறை வந்து அவங்க குழந்தை உடம்புல அந்த மனசில் தூண்டப்படுது. டிவியில் பாருங்கள், சினிமா, டிவியில் வரக்கூடிய சீரியல், ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்களா பாருங்கள். சீரியலில் ஃபுல்லாக ஒருத்தருக்கு வந்து அந்த குடும்பத்தை கெடுக்கிறது எப்படின்னு. ஆனால் அந்த இளைஞர்களை கெடுக்கிறது சினிமா. தவறு செய்யக்கூடாது. அந்த காலத்தில் உள்ள சினிமாக்கெல்லாம் தவறு செஞ்சால் அந்த ஒரு வில்லன் இருப்பார், கதாநாயகன் இருப்பார், தவறு செய்கிறவர் கடைசியில் போலீஸ் கைது பண்ணோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க, தண்டனை கிடைக்கும். ஆனால் இப்போது கதாநாயகன் யாரை கதாநாயகனை கேட்டாங்கன்னா, கஞ்சா விற்கிறவன், பவுடர் விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், அப்புறம் ரவுடி, கொள்ளைக்காரன், இவனை தான் கதாநாயகனை கேட்டாங்க. அவனும் கூட காவல்துறையால் கைது செய்யப்படான்னு கிடையாது. இவனுக்கு யாரை பிடிக்கலையும் அவனை தலை துண்டா வெட்டிடுறான். ஒரு 15 கொலை பண்ணுறான், ஆனால் கடைசி வரைக்கும் அவனை போலீஸ் பிடிக்கவே இல்லை. அப்போ இதை பார்க்கல அந்த குழந்தையோட மனசு என்ன ஆகுது, வன்முறையை நோக்கி போயிடுது. ரெண்டாவது, இதை மாதிரி உள்ள இடத்துல உள்ள ஏழ்மையும் ஒரு காரணம். குழந்தைய வந்து படிக்க வைக்க முடியாது. படிக்கிறதுக்கு இப்போ ஸ்கூலில் டிஃபன் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. இதையும் மீறி இந்த சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. அப்படி இருக்கல 1-2 சின்ன தவறுகள் பண்ணுறாங்க. குழந்தைகள் தவறு பண்ணுறது இயல்பு. அதை திருத்தி அதை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வராமல் விடுறதுனால தான் அந்த குழந்தைகள் வந்து அப்படி கெட்டவங்க கூட பழக்க ஆரம்பிச்சு. இப்போ தியாகராஜ எல்லா சென்னையில் எத்தனையோ காலேஜ் இருக்குது, ஆனால் பச்சைபாஸ் காலேஜ்னால் ஏன் வந்து அங்கே பிரச்சனை நடக்குது? அவங்க எந்த ஏரியாவிலேருந்து வராங்களோ அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஊரில் உள்ள அந்த ரவுடித்தனம், அந்த மாதிரி பிரச்சனைகள், அங்கே ஒரு டான் ஒருத்தன் உருவாகிறது, ஒரு ரவுடி உருவாகிறது, இதெல்லாம் அவங்க பார்த்து அவங்க மனசு அதை நோக்கி போயிடுது. சின்ன தவறுகளை ஈடுபட்டு
ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு போனாங்கன்னா அங்கே பெரிய ரவுடிகள்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்க இவங்களை தத்தெடுத்துறாங்க. தத்தெடுத்து இவங்க கொஞ்ச நாள் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கையால் இவங்க ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளேருந்து என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்க. அதுதான் கூலிப்படை. அவங்களுடைய மோட்டிவ் என்னவா சார் இருக்குது இந்த பணம் கூலிப்படைக்கு? பணம் பணம் பணம். அப்போ உயிர் மேலே கூட பயம் இல்லை? கிடையவே கிடையாது. அவனுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ராஜ வாழ்க்கை வாழணும். நீங்களாம் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு அவன் வந்து எத்தனை ஆயிரம் ரூபா எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணுவான் ஒரு நாளைக்கு. நம்ம என்னத்தை சாப்பிட்டாலும் ஒரு 3 வேளைக்கு சாப்பிட்டோம் ஒரு 300 ஆகுமா, ஒரு 500 ஆகுமா. ஆனால் அவன் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பாருங்கள், அவன் கெட்ட பழக்கங்கள் எல்லாமே இருக்கும். தண்ணி அடிக்கிறது, போதை பழக்கங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஹையாக தான். அவன் இருக்க போகிறது 30 வயது. அவனே சொல்லுவான், நாங்கள் பிடிச்சப்போ அவங்க கேட்டாருன்னு சொல்லுவான், ஏன்டா அது மாதிரி பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணுறீங்கன்னா, சார் நாங்கள் எத்தனை நாள் இருப்போன்னு தெரியாது, எப்போ சாகுன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிச்சு போகிறோம். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு அவன் வளர்க்கப்படணும். இப்போது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கூலிப்படை சேர்ந்தவர்கள்கிட்ட வந்து பார்த்துருப்பீங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. அவங்களோட மனநிலையிலேருந்து பார்க்கும்போது உள்ளே வராங்க, இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குது, ஏன் திருந்த மாட்டுறாங்க? திருந்ததுக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறா? ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் அங்கே இருக்கிற பெரிய பெரிய தாதாக்கள்லாம் உள்ளே இருக்காங்க. அங்கே வந்து இவங்களை உருவாக்கல, இவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத உருவாக்கி இவங்களை வந்து தயார் பண்ணுறாங்க அவங்க. அதுதான் காரணம். அதான் சொல்லணும், நம்ம சமூகத்தில் உள்ள அமைப்பு தவறு செஞ்சால் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. ஜெயிலுக்கு போனால் அங்கே இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, அவங்க கூட இவங்க பழகக்கூடிய சூழ்நிலை. அங்கே பாருங்கள், ஜெயிலுக்குள்ளேயே கொலைலாம் நடக்குது. இந்த டீம் ஒரு டீம், அது ஒரு டீம், இது ஒரு பிளாக்ல இருக்கும், அது ஒரு பிளாக்ல இருக்கும். 2 பேரும் கோர்ட்டுக்கு வரையில் வந்தால் கூட அடிச்சுக்குவானுங்க. கோர்ட்டுக்கு வந்தாலும் கூட அடிச்சுக்கிறானுங்க. அங்கேயே கொலை பண்ணுறானுங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாலே கொலை பண்ணுறானுங்க. அதாவது இந்த ரவுடித்தனம் வந்து ரொம்ப அதிகமாக. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சமீப காலத்தில் நான் பார்த்ததில், அதாவது அப்போ நான் சர்வீஸில் இருக்கிற காலத்தில் கூலிப்படைங்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ சமீப காலங்கள்லாம் அது கட்டமைக்கப்படுது. இப்போது காவல்துறை மேலேயும் நீதிமன்றத்து மேலேயும் அவங்களுக்கு பயம் இல்லை. அதனால தான் தைரியமாக பண்ணுறான். அவனுக்கு பயம் இருந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் தவறு செய்ய யோசிப்பான். நான் காசிமேடில் இன்ஸ்பெக்டர் அந்த 4 வருஷம் இருந்தேன். அங்கே 2 டீம், மாலக்கன்சிலம்னு ஒரு டீமு, பாக்ஸருடைய ஒரு டீம், மாறி மாறி வெட்டிக்குவாங்க. நிறைய இதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 10 பேர் மர்டர், அது மாதிரி நடந்தது. அது நாங்கள் போனதுக்கப்புறம் முதல்ல செஞ்சது, இவங்க பேரில் என்னென்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸில் எல்லாத்தையும் வாரண்ட் இருக்குது, அரெஸ்ட் ஆனவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டேன். உள்ளே போட்டு அந்த கேஸை நடத்தி நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுத்தேன். 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அதோடு சரி, அந்த டீம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த தலைமுறை இப்போ வந்திருக்காருமோ தெரியல. அதாவது அவங்க அந்த பயம் வந்துருச்சு. ஆயுள் தண்டனை அப்படிங்கிறப்போ வெளியே வர முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இந்த குழந்தைகளை எப்படி க்ளோஸாக நம்ம பெற்ற பிள்ளைங்கள வாட்ச் பண்ணுறோமோ, இந்த ரவுடி பசங்களையும் வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், யார் கூட பேசுகிறான், பழகிறான், என்ன சமாச்சாரம், அவன் ஊரில் இருந்தான்னா ஒழுங்காக இருக்கான்னு அர்த்தம். அங்கே இருக்கிற இடத்த விட்டு தலைமுறை ஆகிட்டான்னா ஏதோ தப்பு பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ தப்பு பண்ணதுக்கு தயாராகிறான், இங்கே ஒரு டீமில் சேர்ந்துட்டான் அப்படின்னா. இப்போ இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்குமே எல்லா இடத்துலையும் செய்தி சேனல்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சார், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, தென் மாவட்டங்கள்லேருந்து கூலிப்படையாக நிறைய இளைஞர்கள் வந்து வராங்களே அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல சார், இது உண்மைதானா? அதாவது தென் மாவட்டங்களில் ஜாதி பிரச்சனை 90s நடந்தது. அந்த 3 சமூகத்துக்கு இடையில் பிரச்சனை வரும், மாறி மாறி வெட்டிப்பாங்க, பிரச்சனையாகும். இதில் என்னென்னா, அதில் பாதிக்கப்பட்டவன்னு நான் சொல்கிறது, அதில் அக்யூஸ்டாக வந்த பையங்க, அவங்களுக்கு மேலே படிக்க முடியலை, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கையே போச்சு. கேஸு, ஒவ்வொருத்தருக்கும் கொலை கேஸு, வெட்டு கேஸு, நிறைய கேஸு. அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கேருந்து துரத்தப்பட்டு அவன் இங்கே சென்னையை நோக்கி வரான். இங்கே வந்து இங்கே நம்ம யாருன்னு தெரியாது, கூலி வேலை பார்க்குறாங்க. இங்கே கூலி வேலை பார்த்துருக்கல, இங்கே தான் பெரிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்க வாட்ச் பண்ணுறாங்க, யார் என்ன ஏதுன்னு வாட்ச் பண்ணி இவங்கள தத்தெடுத்துக்கிறாங்க. இல்லை இவனே ஏதாவது ஒரு வம்ப் பண்ணி ஒரு வாட்டி உள்ளே போனான்னா அங்கே போய் இதாக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய டீமே பார்க்குறான், ஏதோ ஒரு டீமில் போய் சேர்ந்துக்கிறான். ஆக இவங்க வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது இல்லை, வட மாவட்டத்தில் சேர்ந்தவங்களும் நிறைய இருக்காங்க. வட மாவட்டத்துலேயும் நடக்குது. இப்போ சென்னையை பொறுத்தவரை கொஞ்சமாக நடக்குது. நிறைய ரவுடி கேங் இருக்குது, இருந்தது அப்போது, இப்போ கூட இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதாவது ரவுடிகள் வந்து நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். காவல்துறை நம்ம சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருக்கணும். இது 2 இருந்தாச்சுன்னா குற்றங்கள் குறையும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சார், இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய தாதாக்கள் பெயர்கள்லாம் அடிபடும் போது பார்த்தோம்னா, அவங்களுடைய நேட்டிவ்னு பார்த்தா சென்னையாக இருக்கிறது இல்லை, ஒன்று சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களாக இருக்கும், இல்லை தென் மாவட்டங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அங்கேருந்து சென்னை வந்து ஒரு ஏரியாவை கைப்பற்றி அங்கே ஒரு மிகப்பெரிய ரவுடியாக வளர்கிறாங்க இல்லையா, இதை எப்படியும் கண்டிப்பாக போலீஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஏன் ஆரம்பத்திலேயே வந்து களை எடுக்க மாட்டுறாங்க? அவங்க வந்து சரி ஃபார்ம் ஆகிட்டான்னா அவங்க ஒரு டீம். இப்போ வீரமணி சென்னை எடுத்தாச்சுன்னா பெரிய தாதா, அவர் எந்த ஊருக்காரரு,
பிறந்த ஊரே அந்த ஊர் தான், அயோத்திக்குப்பம் தான். அதே மாதிரி இவங்க வந்து பாக்ஸர் வடிவேலு வட சென்னை, அவர் எந்த ஏரியாவில் பிறந்தாலும் அந்த ஏரியாவில் தான் ரவுடியாக இருந்தார். அதே மாதிரி வெள்ளை ரவி, யார் எடுத்தாலும் அவங்கவுங்க அந்த ஏரியாவில் ஃபங்குமார், இப்போ லேட்டஸ்ட் காக்கத பாலாஜி, இப்போ தேடுமை சம்பவ செந்தில்ங்கிறவரை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர், வக்கீல் படிக்கிறதுக்காக அங்கே வந்தார். வக்கீலாக வந்து படிச்சுட்டு சர்வீஸ் பண்ணார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் வட சென்னையில் உள்ள ஒரு ரவுடி கேங் கூட லிங்க் ஆகிட்டார். அந்த தாதா இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், இப்போ அந்த இடத்த இவர் பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து அங்கேருந்து வந்தவங்க எல்லாருமே ரவுடி கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா ரவுடியுமே அங்கேருந்து வந்தவங்களும் கிடையாது. ரவுடிங்கிறது அது ஒரு தனி, அது வந்து நிச்சயமாக அந்த ரவுடிசம் அப்படிங்கிறது ஒழிக்கப்படும். அதில் வந்து கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது. பொதுமக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா சட்டம் ஒழுங்கு நிம்மதியாக இருக்கணும், பாதுகாக்கப்படணும், பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் நல்லா இருக்கணும். அப்படின்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். இந்த ரவுடிகள் மேலே கடுமையான நடவடிக்கை. ஆனால் சாதாரண மக்களுக்கு போலீஸ் மீது இருக்கக்கூடிய பயம் தப்பு செஞ்சு கொலை செஞ்ச அக்யூஸ்டுகளுக்கு இருக்கிறதே இல்லையா சார்? ஏன்? நிச்சயமா. ஏன் என்னென்னா, ஒரு வாட்டி உள்ளே போயிடுறான், அவனுக்கு தெரிஞ்சு போகுது ஒரு கொலை பண்ணால் இவ்வளோ தான், நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே போட்டுருவோம், வக்கீல் வச்சு கொஞ்சம் நாள் ஜாமீனில் வந்துடலாம். சட்டத்துலேயும் வழி இருக்குது ஜாமீனில் வர்றதுக்கு. வட சென்னையில் ஒரு ரவுடி 45 கொலை பண்ணாங்க. ஒரு கொலை பண்ணி உள்ளே போகிறான், வெளியே வரான், திருப்பி அடுத்த கொலை பண்ணுறான். இப்படி 45 கடைசியில் என்கவுண்டரில் தான் சுட்டு கொண்டாங்க அவனை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 164 வருஷம் ஒரே சட்டம் தான், 1860 உருவாக்கப்பட்ட சட்டம் தான். அந்த சட்டத்தில் எவ்வளவோ ஓட்டைகள், எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் எல்லாம் தப்பிச்சுருந்தாங்க. இப்போ சட்டம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத போக போகுது. அப்போது இது எல்லாமே சரியாக மெயின்டைன் பண்ணாதது யாரோட தப்புன்னு எடுத்துக்கலாம் சார்? நீதித்துறையினுடைய தவறா இல்லை காவல்துறையினுடைய தவறா? சமூகத்தோட தவறு. ஏன்னு கேளுங்க, இந்த மாதிரி சமூகத்தினால தான் குற்றவாளிகள் உருவாகிறாங்க. உருவாகக்கூடிய குற்றவாளிகளை காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அரசு வந்து நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணாதனால இவங்க அதிகமாக வளர்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று இது பண்ணியிருக்காங்க, ரவுடிகள் வந்து தரம் பிரித்து, ஏற்கனவே பிரித்தது தான் அது எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஸ்ட்ரீட் ரவுடி, லோக்கலில் தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு வைங்க, அவன் வந்து சி கேட்டகரி ரவுடிம்பாங்க. அவனுக்கு இந்த கேங்லேயும் இருக்க மாட்டான், கடையில் போய் தான் பிரச்சனை பண்ணுவான், காசு கொடுக்க மாட்டான், ரோட்டில் குடிச்சு போட்டு கலடா பண்ணுவான், இண்டிவிஜுவலாக தகராறு பண்ணுவான், அவ்வளோதான். அவன் வந்து சி கேட்டகரி. அது போக ஒரு கேங்கு 4-5 பேர் போய் ஒரு இடத்துல அடிக்கிறானுங்க வெட்டுறானுங்கன்னா, அந்த மெம்பர் ஆஃப் த கேங்கு அவன் பி கேட்டகரி. அந்த லீட் பண்ணி கூப்பிட்டு போனான்ல அவன் ஏ கேட்டகரி. A+ன்னு ஒரு கேட்டகரி இருக்கான், அவன் ஸ்பாட்டுக்கே வரமாட்டான், ரிமோட் கண்ட்ரோல், ஜெயிலையோ வெளியூர்லேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணுவான், அவன் A+ கேட்டகரி. அந்த மாதிரி பார்த்ததில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கல காவல்துறையில் A+ கேட்டகரியில் 421 பேர் இருக்காங்க, ஏ கேட்டகரியில் 836 பேர் இருக்காங்க, பி கேட்டகரியில் 6398 பேர் இருக்காங்க, சி கேட்டகரியில் 18807 பேர் இருக்காங்க. டோட்டலாக 26462 பேர் இருக்காங்க. இது சென்னையை பொறுத்த வரைக்குமா இல்லை தமிழ்நாடு மட்டும்தான். இப்போது இந்த 26462 பேருக்கும் காவல்துறையில் ஒவ்வொரு ஆளை போட்டு வாட்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறான், ஏது இங்கே இருக்கானா இல்லையா, எங்கே போயிருக்கான், அவன் பேரில் வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இருந்தால் பிடிச்சி கொண்டு வந்து வாரண்டில் உள்ள போடுவோம். இவன் ரொம்ப நாளாக ஊர்லேயே இல்லையா, அவனுக்கு ஷூரிட்டி 2 பேர் கொடுத்துருவான் கோர்ட்டில், அவனை பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி உள்ள ஜெயிலில் பெரிய பெரிய ரவுடிங்க இருக்காங்கல்ல, அவங்கள யார் வந்து பார்க்குறாங்க, அவங்க அட்வொகேட்டு பார்க்குறாங்க, வேறு யார் வந்து பார்க்குறா, இந்த ஜூனியர் ரவுடிஸ் இருக்காங்களே இவனுக்கு போய் பார்க்குறாங்களா, அப்போ அவன் எப்போ வெளியே வரான், வந்த உடனே அவனோட எந்த பக்கம் போகிறான், என்ன அடுத்தால அவனோட மோட்டிவ் என்ன இருக்குது, யார் மேலே இருக்குது, வெளியே வந்தால் யாரை போடுவான், இல்லை யாரால் போடப்படுவான், என்னைக்கு கோர்ட்டுக்கு வரான், இந்த கேங்கு வர்றப்போ அந்த கேங்கும் வருதா, நீதிமன்ற வாசல்லே கொலை நடந்தது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே நடந்தது, நம்ம செங்கல்பட்டுக்கு தாம்பரம் ரவுடி ஒருத்தன் கொலை கேஸில் வரவனா கோர்ட்டு வாசலே வெட்டி கொண்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தன் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா திருச்சியில் புதுக்கோட்டையில், அந்த ரவுடி வந்து இளவரசன் ஒரு ரவுடி புதுக்கோட்டைக்கு கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரான், வாசல்லே வச்சு 2022 கொலை பண்ணுறான். ஆக இந்த பழிக்கு பழி கொலைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகளை கரெக்டாக உளவுத்துறை மூலமாக வாட்ச் பண்ணி எந்தெந்த கேஸ் வருது, அந்த கேஸ் அந்த டீம் வர்றப்போ அந்த டீம் வராத அளவுக்கு அங்கே பந்தோபஸ்து போடுற மாதிரி
இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த பழி வாங்கக்கூடிய கேங்கு யார் யாருக்கு மோட்டிவ் இருக்குது இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வாட்ச் பண்ண ஏற்பாடு. இப்போ உங்ககிட்ட என்னுடைய இறுதி கேள்வி என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து நிறைய நடவடிக்கைகள் சமீப காலத்தில் ரொம்பவே அதிகமாக எடுத்து பார்த்துருக்கோம், தீவிர நடவடிக்கைகள் கூட. ஆனால் இப்போது இந்த கொலை சம்பவங்கள், ரவுடிசம், இந்த தாதாக்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்கள் மத்தியில் வந்து மறுபடியும் இந்த ரவுடிசமாக போனால் என்ன, நம்ம ஏன் வந்து இப்படி போயிடக்கூடாது, இந்த தாதா மாதிரி வந்துடக்கூடாது, அதுதான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன். இளைஞர்கள் சிறுவர்களும் வந்து தவறான வழிகாட்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த சமூகம், குடும்ப சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அந்த வசிக்கக்கூடிய இடத்துல உள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கையில் சினிமா, வலைத்தளம், டிவி சீரியல் இதெல்லாம் பார்க்கையில் இவங்கெல்லாம் வந்து தூண்டப்படுறாங்க. இளைஞர்கள்லாம் நம்மளும் ஏன் இப்படி ஆகக்கூடாது, இப்படி ஆனால் தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு போகுது. இது போக அரசு மதுபான கடைகள் இருக்குது, அது வேறு. அது தவிர கஞ்சா, போதை பவுடர், இப்போ கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பக்கத்துலலாம் கடையில் வைக்கிறாங்களாம். அதை அந்த பாக்கெட் எடுத்து அப்படி வச்சோம்னா பல்லுக்கு இங்கே உதட்டு கடையில் வச்சா அது போதையாக இருக்குமா. ஸ்டாம்புக்கு பின்னாடி போதை ஸ்டாம்பு, போதை சாக்லேட்டு, கஞ்சா சாக்லேட்டு, அப்புறம் வந்து கஞ்சா கேக்கு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வளர்ந்து இளைஞர்களை கெடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க, NDPS ஆக்ட்னு. அந்த NDPS ஆக்டில் வச்சுருந்தாலே தண்டனை, எவ்வளோ வச்சுருந்தாலும் தண்டனை, 10 வருஷம் தண்டனை, 5 லட்ச ரூபா அபராதம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்தது. இப்போது எவ்வளோ வச்சுக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி தண்டனை. சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அதாவது சிங்கப்பூரில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர், அவருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னொருத்தர் அங்கே வந்து இந்த பொருளை கொஞ்சம் பார்த்துங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அது வந்து போதைப் பொருள், கெஞ்சாருன்னு நினைக்கிறேன். காவல்துறை வந்து பிடிச்சிடுறாங்க. இவருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவர் பொறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. நம்ம இந்திய அரசு கேட்டுட்டு அவங்க விடலை, தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. போதைப் பொருளுக்கும் இவருக்கு நேரடியாக எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கே தூக்கில் போட்டால் தான் பயம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஜனநாயக நாடு, உலகத்திலேயே அதிகமாக ஜனத்தொகை கொண்ட நாடு, இப்படி இருந்தால் அப்புறம் இளைஞர்கள் எப்படி கெட்டு போகாமல் இருப்பாங்க? அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். அரபு நாடுகள்லாம் தண்டனை வந்து பாருங்கள் கடுமையாக்கிறதுனால குற்றங்கள் கம்மியாக இருக்குது. நம்ம ஜனநாயக நாடு, சட்டத்தை வந்து நிறைவேற்றணும், சட்டமே கடுமையாக இல்லை, அந்த சட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றணும், அமல்படுத்தணுங்கிறப்போ அதில் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் அங்கே போய் கன்விஷன் வாங்கணும். இப்போ நிர்பயா கேஸ் பாருங்கள், எத்தனை வருஷம் கழித்து அவங்கள தூக்கில் போட்டாங்க. அதில் கூட ஒருத்தன் ஜுனைல் சொல்லி எஸ்கேப் போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? நம்ம நாட்டில், பெரிய ஜனநாயக நாட்டில் சட்டங்களை அமல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் குறைஞ்சால் தான் சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays.